இந்த படத்துல ஸ்டார்ட்டிங்லேயே ஒரு வயலை தான் காட்டுறாங்க. அந்த வயல்ல ஹீரோ சைக்கிள்ல வர மாதிரி காட்டுறாங்க. சைக்கிள்ல போயிட்டு இருக்க ஹீரோ பின்னாடி ஒரு பொண்ணோட தான் வந்துட்டு இருக்காரு. ஹீரோயின் நிக்கிறாருங்க. அவங்க வந்துட்டு ஹீரோவை பார்த்ததும் முறைச்சிக்கிட்டே இவன் திருந்துற மாதிரி இல்லை அப்படின்னு ஒரு ரியாக்ஷனோட நடந்து வேற பக்கம் போறாங்க. இவங்க போறதை பார்த்தோன்னே கண்டிப்பா இங்க ஏதோ பிரச்சனை நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பயத்துல சைக்கிளை வேற பக்கமா திருப்பிட்டு பாலத்து வழியா வேற பக்கம் போறாரு. இங்க நிக்கிற கேர்ள்ஸ் எல்லாம் திரும்பி அவங்கள பாக்குறாங்க. பார்த்துட்டு ஹீரோயின் அட்டாக் பண்றாங்க. ஆப்போசிட்ல நிக்கிறது வேற கேங் மாதிரி தான் தெரியுது. இவங்க ஸ்கூல் மாதிரி இல்ல. ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே ஒரு ட்ரெயினை காட்டுறாங்க. அந்த ட்ரெயின்ல பின்னாடி காய்கறிகள்லாம் வைப்பாங்க இல்லையா, சரி ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் ரெண்டு பேரும் நிற்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. எப்பவுமே அவங்க கூட தான் இருப்பார். அவங்க கூட விளையாடிட்டு இருக்காரு. விளையாடிட்டு ஒரு பெட்டு கட்டிட்டு அதுக்கு பனிஷ்மெண்ட்டாக ஃப்ரெண்டை வாக்கிங்க்கும் விடுறாரு. ஹீரோ வந்துட்டு ஒரு பொண்ணை பார்க்குறாரு. அந்த பொண்ணு ரொம்பவே அழகாக இருக்கா. அவளை பார்த்துட்டு கீழே விழுந்து அவளோட புக்கை எடுத்து கொடுத்துட்டு வந்துட்டு எந்திரிச்சு நின்று போஸ் கொடுத்துட்டு இருக்கான். பின்னாடி சார் வருவார், அவரோட ஹீரோவோட கிளாஸ் சார். ஹீரோ நிற்கிறது தெரியாமல் கதை திறந்துடுவார். ஹீரோவும் போய் ஒரு மேமோட மேலே போய் விழுந்துருவார். அதனால அவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. ஸ்கூலில் தலைகளை நிற்க வச்சுருப்பாங்க. ஹீரோவும் அதை சமாளித்து பனிஷ்மெண்ட்டில் வாங்குறது அது எப்போவும் வாங்குறது போல தான் அவரோட ரியாக்ஷன் இருக்கும். பனிஷ்மெண்ட்டை வாங்கிட்டு கிளாஸுக்கு போயிடுவார். இப்போ கிளாஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் தனித்தனி கிளாஸ், அதாவது கேர்ள்ஸ்க்கு தனி கிளாஸ், பாய்ஸ்க்கு தனி கிளாஸ் அப்படி இருக்கும். கிரவுண்டில் ஒரு பொண்ணு ஓடிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோ அப்படியே உட்காந்துருப்பாரு கிளாஸ் கவனிக்காம. சார் ரொம்ப சின்சியராக கிளாஸ் எடுத்துகிட்டு இருப்பாரு. ரெண்டு பேருக்குமே வந்துட்டு நம்ம 12th பிடிச்சிருப்போம் இல்லையா, பயாலஜி கிளாஸ் அது நடந்துட்டுருக்கு. இப்போவும் ஹீரோ கிளாஸை கவனிக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் பேசிகிட்டு இருக்காரு. அதை சார் பார்த்துடுறாரு. நீ சரிப்பட்டு வர மாட்டேன், நீ ஏதோ பண்ணுறன்னு மட்டும் தெரியுது, ஆனால் என்ன பண்ணுறேன்னா தெரியல, தெரியும் போது ஒன்று வச்சுக்கிறேன், இப்போ கிளாஸை கவனி அப்படின்னு சொல்லிடுவார். கிளாஸ் முடிஞ்சதும் ஹீரோ போகிறது கிரவுண்டுக்கு தான். கிரவுண்டில் அவர் ட்ரெயினில் பார்த்தாரு இல்லையா, அந்த பொண்ணு வேலை செஞ்சிட்ருக்காங்க. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி பேசிட்டு அவங்க ஒரு தண்ணி கிணச்சு தண்ணி ஊற்றிட்டு இருப்பார். அந்த தண்ணி எடுத்து அவர் வாங்கி ஊற்றிட்டு அந்த தண்ணியிலே எழுதி காமிச்சிட்டு போவார். அதாவது எப்போவுமே ஹீரோ ஒரு பொண்ணை பார்க்குறாரு அப்படின்னா அந்த பொண்ணுக்கு வந்துட்டு ஒரு நோட் மாதிரி கொடுப்பாரு. இந்த இடத்துக்கு வந்துரு, ஈவினிங் நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எழுதி கொடுத்துட்டு அப்படியே சிரிச்சுட்டே அவர் போயிடுவார். அதை அவங்களோட ஃப்ரெண்டு ரெண்டு பேரும் பார்ப்பாங்க. பார்த்துட்டு இவனை நீ பேசிகிட்டு இருக்க, இவன் நல்லவே இல்லை, இவனை நம்பாத, இவன் வந்துட்டு நிறைய பொண்ணுங்க கூட இப்படி தான் இருக்கான், இவனால் ஏமாந்த பொண்ணுங்க நம்ம ஸ்கூலில் அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பொண்ணு அதை நம்ப மாட்டேன். நம்பாமல் அவன் சொல்கிற இடத்துக்கு போயிடுவான். அது ஒரு ஹோட்டல் தான், சும்மா சாப்பிட்றதுக்கு போயிருப்பாங்க. அங்கே இருக்கவர் எப்பவும் வழக்கம் போல தானே அப்படிங்கிற மாதிரி ரியாக்ஷன் காட்டிட்டு கொண்டு வந்து சாப்பாடு கொடுத்துட்டு போவார். அவங்க சாப்பிட்ருப்பாங்க. ஹீரோ அந்த பொண்ணுக்கிட்ட ஃப்ளோட் பண்ணிகிட்டு இருப்பார். நீ ரொம்ப அழகாக இருக்க, உன்னோட எல்போ நல்லாயிருக்கு, அதனால தான் உன்னை பார்த்தாலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உன்னை நினைக்காம இருக்கவே முடியல, உன்னை அங்கே பார்த்தேன் இங்கே பார்த்தேன்னு எல்லாம் சொல்லிகிட்டு இருப்பார். அந்த பொண்ணும் அதெல்லாம் மயங்கிடும். அப்புறம் அதெல்லாம் பேசியெல்லாம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது இந்த இடத்துல ஹீரோயினும் வந்துடுவாங்க. ஹீரோயின் கூடவே ஒரு பையனும் வருவான். பக்கத்து ஸ்கூலில், அது இவங்களோட சீனியர் மாதிரி ஒரு டான் மாதிரி இருப்பார். அவங்க ஸ்கூல்லே வந்துட்டு இவனை பார்த்தா பயப்படும். அதே மாதிரி தான் ஹீரோயினோட கேரக்டரும் அதில் காமிச்சிருப்பாங்க. ஆனால் அவங்க ரொம்பவே தைரியமாக இருப்பாங்க. இப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இங்கே சாப்பிட தான் வந்திருப்பாங்க. கூட இன்னொரு பொண்ணு வந்திருப்பாங்க. ஹீரோ அவனை பார்த்து ரொம்ப பயப்படுவான். ஏன் அப்படின்னா ஹீரோ அவனோட தங்கச்சியும் வந்துட்டு இதே மாதிரி தான் பேசி அவன் கூட சுற்றிட்டு இருந்திருப்பான். இப்போ அந்த பொண்ணு ரொம்பவே வருத்தப்படுறா அப்படின்னோடனே அவங்க அண்ணன் வந்துட்டு, அதாவது அந்த டான் ஹீரோவை அடிப்பான். ஆனால் ஹீரோ திருப்பி அடிக்க மாட்டான். ஏன்னா இந்த கதையில் ரொம்பவே பயந்த சுபாவமாக தான் காட்டியிருப்பாங்க. என்ன அடித்தாலும் திருப்பி அடிக்கவே மாட்டான். என் கூட வந்த ஒரு பொண்ணு வந்துட்டு வா, அவனெல்லாம் அடிக்க வேண்டாம் வாங்க அப்படின்னு தான் அவன் போயிடுவான். ஹீரோயின் வந்து கேட்பாங்க, ஏன் அப்படியே அவனை அடிச்சிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது, இப்படியே அவன் தங்கச்சி பண்ணிட்டான், அந்த கோவத்தில் தான், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சிரிச்சு பேசுவான். இந்த பையன் வந்துட்டு ஹீரோயினை லவ் பண்ணுவான். அடி வாங்கிட்டு கீழே வந்த ஹீரோ இவர் என் மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்காரு, அதான் அடிக்கடி இப்படிலாம் வந்து பேசிட்டு போவார் அப்படின்னு அந்த பொண்ணுக்கிட்ட பெர்ஃபார்மன்ஸை போட்டு கூட்டிகிட்டு போவான். ரெண்டு பேரும் படம் பார்க்க போவாங்க. வீட்டுக்கு வந்தவுடனே நேராக அவரோட ஸ்கூல் ஃபோட்டோ எடுத்து பொண்ணை நம்ம கரெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு எழுதி வச்சுட்ருப்பாரு. அப்புறம் ஹீரோயின் தான் கட்டுவாங்க. ஹீரோயின் தான் அவங்க வீட்டுக்கு போவாங்க. வீட்டுக்கு போனால் ஹீரோவோட அப்பாவும் இருப்பாங்க. ஹீரோட அப்பா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. எல்லோரும் போனதுக்கப்புறம் தான் ஹீரோயின் உள்ளே வருவாங்க. அவங்க அப்பாவுக்கு சமைச்சு கொடுத்துட்டு அவள் போய் படிக்க போயிடுவா. அப்போ கையில் ஒரு காம்பஸ் எடுத்து வச்சு பார்த்துட்ருப்பா. காலையில் காமிக்கிறாங்க ஹீரோவோட அப்பா வந்துட்டு கிளம்பிட்டு இருக்காரு வேலைக்கு. இப்போ பக்கத்து வீட்டு ஆண்டியெல்லாம் வந்து அவருக்கு ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொடுத்து ரொம்ப நல்லபடியாக பேசிட்டு போகிறாங்க, நீங்கள் செஞ்ச உதவிக்காக இது அப்படின்னு சொல்லிட்டு. அதை பார்த்து ஹீரோ அந்த கோவத்தில் தான் போவான். அதுக்கப்புறம் டெலிவரி மேன் ஹீரோட அங்கிள் ஒருத்தவங்க வெளியூரில் இருப்பாங்க. அவங்க வந்து போஸ்ட் அனுப்பியிருப்பாங்க ஹீரோக்கு ட்ரெஸ்ஸு, கேட்ட புக்ஸு, அந்த மாதிரி அதெல்லாம் ஹீரோ வாங்கிட்டு வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கொடுத்துட்ருப்பான். அப்போ எல்லோரும் சொல்லுவாங்க, புதுசாக ஒரு பொண்ணு வந்திருக்கா, அவள் ரொம்ப அழகாக இருக்கா அப்படின்னு. ஹீரோவும் அவங்கள பார்க்க போவான். அதை ஹீரோயின் பார்த்து முறைச்சிட்ருப்பா. அதனால ஹீரோ போய் பார்த்து, வேணே டான் தானே, எல்லாரும் கூட 2 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்க 2 பேரும் போய் எல்லாரையும் அனுப்பிவிட்டு ஹீரோ மட்டும் தனியாக கூப்பிட்டு வந்து ஹீரோயின்ட்ட விட்டுட்டு போவா. ஹீரோயின் திரும்பி பார்த்தா சுற்றி இருக்கிற எல்லாரும் எந்திரிச்சு வெளிய போயிடுவாங்க. ஏன்னா ஹீரோயின் மேலே அவ்வளோ பயம் எல்லாருக்கும். அதனால ஹீரோயின்ட்ட கேட்பான், ஏன்னா ஸ்கூலில் இருக்க எல்லாரும் பின்னாடி சுற்றுறியாமா, எல்லா பொண்ணுங்களையும் சீக்கிரமாக கரெக்ட் பண்ணிடுறியாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் நான் பெரிய ஆள் தெரியாதா அப்படின்னு ஹீரோ கேட்பாரு.
அப்போ என்ன ஏன் பார்க்கவே வரல அப்படின்னு கேட்பாங்க ஹீரோயின். அது ஒரு கோவத்தில் தான் கேட்குறாங்க. சொல்லிட்டு இன்னைக்கு ஈவினிங் ஹைலைட்டுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அவன் போய் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவான். ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு போறியா அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் அவன் போக மாட்டான். அதுக்கு பதிலாக கூடவே இருக்க தன்னோட ஃப்ரெண்டை அனுப்பி வைப்பான். அவன் போய் சும்மா சொல்ல வேண்டியது சொல்லிட்டு வராமல் போய் சொராண்டிட்டு நிற்பான். அவனை அடித்து விரட்டிடுவாங்க. ஸ்கூலுக்கு வந்ததுக்கப்புறம் ஹீரோ கேட்பாரு, இந்த புது பொண்ணை பற்றி டீட்டெயில் கேட்டியாடா அப்படின்னு. அதை சார் பார்த்துருவாரு. கூப்பிட்டு வச்சு ஏன்டா இப்படி பண்ணேன்னு கேட்கும்போது அவன் சொல்லுவான், சார் நான் சும்மா தான் பேசிட்டு இருந்தேன் அப்படிம்பா. அப்போ மார்க் ஏன்டா இவ்வளோ கம்மியாக எடுத்திருக்கு அப்படின்னு கேட்கும்போது, அதர் லாங்குவேஜ் பிடிக்காதுங்க சார், நாங்கள் நாட்டுப்பற்று உள்ளவங்க அப்படின்னு டைலாக் சார். அதுக்கு காரணம் எங்கள் தாத்தா தாங்க சார் அப்படின்னு சொல்லுவானா. ஆனால் அப்போ இங்கிலீஷில் ஏன்டா ஃபெயில், அதுக்கு உங்கள் அம்மா காரணமா, உங்கள் அம்மாவுக்கு இது இங்கிலீஷ் பிடிக்காதா அப்படின்னு அவரை அடிச்சிருவாரு. வரும்போது ஃபஸ்ட்டு ஒரு டான் காமிச்சாங்க இல்லையா, அதே டான் மறுபடியும் பார்ப்பார். பார்த்துட்டு பேசுவாருங்க, வாடா அப்படின்னு கூப்பிட்டு தான் போவான். இப்போவும் அடிக்கிறதுக்கு தான் கை ஓங்குவான், ஆனால் அடிக்க மாட்டான். ஹீரோயின் அங்கே நின்று பார்த்துட்ருப்பாங்க அதனால. அதுக்கப்புறம் ஹீரோயினை முடிச்சிட்டோன்னா வா போகலாம் அப்படின்னோடனே கிளம்பிடுவாங்க. போகும்போது இவனை அடிச்சுட்டு தான் போவாங்க. அடுத்து கிளாஸ் டைமில் ஹீரோ வந்துட்டு தன்னோட ஃப்ரெண்டை வந்துட்டு அனுப்பிவிடுவான். எப்போவும் நோட்ஸ் அனுப்புவான் இல்லையா, அதேமாதிரி இந்த பொண்ணுக்கு அனுப்புறதுக்காக இவன் போய் அவன் பிளேஸில் ஒரு நோட்ஸ் வச்சுட்டு வந்துடுவான். கேமெல்லாம் முடிச்சுட்டு எல்லோரும் கிளாஸ்க்கு வந்தப்பறம் அந்த பொண்ணை அதை பார்க்கும். அதை ஹீரோயினும் பார்ப்பாங்க. ஆனால் இந்த டைம் ஈவினிங் இவ போக மாட்டா. அதுக்கு பதிலாக ஹீரோயின் அந்த இடத்துக்கு போவாங்க. போயிட்டு இருக்க சாப்பாடு வாங்கி சாப்பிட்டு, நீ ஏன் இப்படி எல்லா பொண்ணுங்க பின்னாடி சுற்றுற அப்படின்னு கேட்டு வந்துடுவாங்க. ஹீரோ அப்போவும் ஏன் சாப்பிட்ட சாப்பாடு காசு கொடுத்துட்டு போ அப்படின்னு கத்திட்டு இருப்பாரு. ஹீரோயின் அதை கண்டுக்காமல் வந்துடுவாங்க. அடுத்த நாள் கிளாஸில் டீம் வைப்பாங்க. பிடி அவர். இவங்கெல்லாம் சும்மா உட்காந்துருப்பாங்க. அந்த பொண்ணு வந்துட்டு உடம்பு சரியில்லைங்கிறதுனால ஒரு இடத்துல உட்காந்துருக்கும். அந்த ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு அங்கே ஆள் உட்காந்துருக்கா பாரு அப்படிம்பானுங்க. அவன் போய் பேசுறதுக்கு போவான். அவரோட ஃபோன் இருக்கும், அதை எடுத்து அவர் காதில் வச்சுட்டு இருப்பாரு. பேசலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுவார். அந்த பொண்ணு அதை பிடிங்கிட்டு எந்திரிச்சு போகும். உடனே ஹார்டின் சிம்பிள்லாம் காட்டி இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணுவார். அந்த பொண்ணு மதிக்கவே மதிக்காது. அதுக்கப்புறம் ஸ்கூலில் ஒரு டூர் மாதிரி வச்சுருப்பாங்க. வெளியே கூட்டிகிட்டு போவாங்க. ஹீரோ வந்துட்டு எப்படியாவது அந்த பிள்ளை கூட பேசிடணும் அப்படிங்கிறக்காக அந்த பிள்ளை பேரை சொல்லி வர சொல்லுவாங்க. அந்த பிள்ளை முன்னாடி போய் பாடும். அது ஹீரோயினுக்கு பொறுக்கவே பொறுக்காது. ஏன்னா ஹீரோ அதை பார்த்து ரசிச்சுட்டு இருப்பாரு. கூட சேர்ந்து நின்று பெர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. அடுத்தது ஹீரோயின் போய் டான்ஸ் ஆட போவாங்க. கடையில் அவங்களோட கிளாஸ் சாரையும் கிளாஸ் மேமையும் சேர்த்து பாட சொல்லுவாங்க. அதை வந்துட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு சார் போயிடுவார். அதுக்கப்புறம் தான் ஹீரோயின் டான்ஸ் ஆட வருவாங்க. அவங்க டீம் நல்லா தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. பண்ணிட்டு இருக்கும்போது சார் போதும் நம்மளாம் கிளம்பலாம், டைம் ஆச்சு அப்படின்ட்டுருவாங்க. அப்புறம் ஹீரோயின் வீட்டை காட்டுவாங்க. ஹீரோயின் அந்த மாதிரி ஹீரோயின் அதை தள்ளுவண்டியில் வச்சு கொண்டு வந்து ஹீரோ வீட்டில் கொடுப்பாங்க. ஹீரோ வீட்டில் வந்துட்டு அவங்க ரிலேட்டிவ் ஒருத்தவங்க வந்திருப்பாங்க. அண்ணனா அங்கிளான்னு தெரியல, வந்திருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அதாவது பார்ட்டி மாதிரி வச்சுருப்பாங்க. ஹீரோயின் வந்துட்டு அவங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டு ஹீரோ பார்ப்பாங்க. ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து சரக்கு அடிச்சிட்டு இருப்பானுங்க. அப்போ ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் ஹெல்ப் பண்ண சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரையும் அனுப்பி வைப்பார். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் ஹெல்ப் பண்ணி முடிக்கும்போது ஹீரோவோட அப்பா அங்கே வருவார். இப்படி எல்லோரும் வேலை செஞ்சுட்ருக்காங்க, அவங்களுக்கு சர்வ் பண்ணுற வேலைலாம் இருக்குல்ல, அதில் போய் செய்ய வேண்டியதானே, ஏன் சும்மா உட்காந்துட்டே இருக்க அப்படின்னு கேட்கும்போது, இப்போ தானே வந்து உட்காந்தேன், ஏன் இப்படி பேசுகிறீங்க, என்னை பற்றி உங்களுக்கு கொஞ்சமாவது கவலை இருக்கா அப்படி இப்படின்னு இவனை திட்டிட்டு உட்காந்துருப்பான். ஆனால் அவங்க பாட்டி வந்துட்டு அப்பாவை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. வருவான், நீ வா போகலாம், எல்லோரும் இருக்கும்போது கஷ்டப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு ஹீரோயின் வந்துட்டு அதை பார்ப்பாங்க. ஹீரோ வந்துட்டு இப்படி சண்டை போட்டிருக்கிறத அடுத்த நாள் கிளாஸில் ஹீரோவோட ஃப்ரெண்டை காட்டுவாங்க. அவர் வந்து கரெக்டாக ஸ்டெப்பு கீழே வந்துட்டு கேர்ள்ஸ் எல்லாம் மேலே போயிட்டு போயிட்டு வரதை பார்த்துட்டு இருப்பாரு. அதை ஹீரோயின் பார்த்துருவாங்க. கூட்டிகிட்டு போய் அவனை மிரட்டி, இதை நான் வெளியே சொல்லக்கூடாதுன்னா நீ ஹீரோக்கு என்னெல்லாம் பிடிக்கும்னு சொல்லு, நான் அவனை கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்பாங்க. என்னென்னா பிடிக்கும் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துருவான். அதெல்லாம் பிளான் பண்ணிவிட்டு ஒரு ஷூ வாங்கிட்டு வந்து அடுத்த நாள் ஹீரோவோட பிளேஸில் வைப்பாங்க. ஹீரோக்கு ரொம்ப பிடிச்ச ஷூ தான், இருந்தாலும் ஹீரோ அதை எடுத்துகிட்டு போய் இதை யார் வாங்கி கொடுத்தது, நீ தானே, எனக்கு இது வேணாம் அப்படின்னு சொல்ல வருவார். ஆனால் சொல்லாமலே எடுத்து கையிலே வச்சுட்டு இருப்பார். அப்போ வேண்டானா கொடு அப்படின்னு ஹீரோயின் பிடுங்குவாங்க. உடனே ஹீரோ பரவாயில்ல, இந்த ஒரு டைம் நான் இதை வாங்கிக்கிறேன், ஆனால் நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே வாங்கிட்டு போயிடுவார். வாங்கி கொடுத்த ஷூவை எடுத்துகிட்டு போய் ட்ரெயினில் உட்காந்துருந்து அசாசியாக போட்டுட்டு இருப்பான். போட்டுட்டு இருக்கும்போது அந்த டான் பையன் வந்துடுவான். அவன் வந்துட்டு எப்படி உனக்குலாம் இந்த ஷூ கிடச்சி, அந்த ஷூ என்கிட்ட கொடு, நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போட்டுக்க ஒரு பிஞ்சு போன ஷூவை கொடுத்து அவன்கிட்ட கொடுத்துட்டு போட்டிருக்க அந்த புது ஷூவை இவன் வாங்கிக்குவான். ஹீரோவும் எதுவுமே சொல்ல மாட்டான். ஏன்னா இதில் அவன் அடிச்சிருவாங்கிற பயத்தில் அவன் எதுவுமே பண்ண மாட்டான். ஸ்கூல்லாம் முடிஞ்சு எல்லோரும் வீட்டுக்கு போகிற டைமு நல்ல மழை வருது. ஹீரோ வந்துட்டு சரி இந்த இடத்துல ஒரு பெர்ஃபார்மன்ஸை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கொடையை எடுத்துகிட்டு வந்து நிற்கிற அந்த புது பொண்ணுக்கிட்ட கொடுத்து போகலாம் அப்படின்னு ஓப்பன் பண்ணுவார். அதுக்குள்ளே அவளுக்கு ஒரு பெரிய கரை வந்துடும். பொண்ணு வீட்டுக்கே போயிடுவான். ஹீரோ அப்படியே பார்ப்போம். பார்த்துட்டு பக்கத்தில் ஹீரோயின் அதை 2 முறைச்சி பார்த்துட்டு இருப்பாங்க. சரி இதை நீயே வச்சுக்க அப்படின்னு கொடுத்தா ஹீரோயினுக்கு கோவம் வந்துடும். அவளுக்குன்னு ஓப்பன் பண்ணது எனக்கு எதுக்கு தர அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு தூக்கி கீழே போட்டு வீசிட்டு போயிடுவாங்க. ஹீரோ ஓடி போயிடுவார் அதை பார்க்காமலேயே. அடுத்த நாள் எப்படியெல்லாம் அவளை கரெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளேஸில் ஒரு ஷீட் மாதிரி வச்சு உட்காரதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு வைப்பாங்க. ஹீரோயின் அதை எடுத்து அவங்க வச்சுக்குவாங்க. வச்சுட்டு அவனோடய முறைச்சி பார்த்துட்டு இருப்பாங்க. ஹீரோட நீ தானே இதெல்லாம் பண்ணுற அப்படின்னு பார்த்துட்டு இருப்பாரு. நீ பண்ண நீ கொன்று வேண்டி அப்படிங்கிற மாதிரி முறைச்சி பார்ப்பாரு. அடுத்து ஸ்கூலில் பின்னாடி ஒரு
ஷெட் மாரி வச்சு அதில முயல்லாம் வளர்த்துட்ருப்பாங்க. அத அந்த பொண்ணு போய் எப்பவும் அதுக்கு சாப்பாடுலாம் போட்டுட்டு போகும். அத பார்த்துட்டுருப்பாரு. கிடைச்சதுடா வாங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவரு போய் அதாவது அன்னைக்கு ஈவினிங்கே அவருக்கு ஒரு முயல வாங்கிட்டு வந்து அந்த பொண்ணுக்கு அத ப்ரெசென்ட் பண்ணுவாரு. அந்த பொண்ணு யார் வச்சாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அத எடுத்துட்டு போயிருவாரு. ஹீரோ பார்த்துட்டுருப்பாரு. சிரிச்சுட்டே போயிருவாரு. அப்படியே ஈவினிங் ஆயிருச்சு. அடுத்த நாள் வந்துட்டு ஹீரோயின் வந்து அந்த டான் கூட சாப்பிடுற ஒரு இடத்துல உட்காந்துருப்பாங்க. அப்போ அவன் காலுக்கு மேல கால போட்டு தலைய சீவிட்டு அப்படியே ஸ்டைலா கால் ஆட்டிட்டு இருப்பான். அப்பதான் தெரியும் அவன்கிட்டருந்து ஷூவ புடுங்கி இவன் போட்டிருக்கான் அப்படின்னு. அப்போ ஹீரோயின் முறைச்சிட்டு இருப்பாங்க இவன. அடுத்ததா இவங்களெல்லாம் ஒரு ஃபீல்டு ஒர்க்குக்காக வயலுக்கு கூட்டிட்டு போய் வேலை செய்ய கூட்டிட்டு போயிருப்பாங்க. இப்போ எல்லாரும் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. ஹீரோயின் டான்ல ஒரு பொண்ணு உட்கார வச்சு அவங்க மடியில படுத்து ஹாயா உட்காந்துருப்பாங்க. இப்போ திடீர்னு யாரோ கத்துற மாதிரி சத்தம் கேட்கும். யாருன்னு போய் பார்த்தா அந்த புது பொண்ணு காலில் அட்டை இருக்குல்ல அந்த அட்டை ஒட்டி இருக்கும் போல. ஹீரோ அப்படியே தூக்கிட்டு வந்து அப்படியே தரையில கீழே வச்சு தண்ணியை ஊற்றி காலை கழுவி என்னமோ பாம்பு கடிச்ச மாதிரி வாய் வச்சு ரத்தத்தெல்லாம் உறிஞ்சிட்டு இருப்பாரு. ஃப்ளோவில் போயிட்டு இருக்கும்போது பின்னாடி வந்து ஒரு சார் அப்படி தலையில ஒரு தட்டு தட்டு இன்னும் பாம்பு இல்லை தம்பி ஒரு அட்டை தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணது போதோ எந்திரிச்சு அப்படின்னு காது திருகி அப்படியே இழுத்துட்டு போயிடுவாங்க. ஹீரோயினுக்கெல்லாம் அப்படியே ரத்தம் கொதிக்க அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க. நெறைய இடத்துல வண்டி ரிப்பேர் ஆன மாரியும், செயின மாட்டுற மாரியும் சீன போட்டு கொஞ்ச நேரம் நின்னுட்டுருப்பாரு. அப்புறம் அந்த பொண்ணு தாண்டி போனதும் அவள மறுபடியும் தொடர்ந்து மறுபடியும் போவாரு. பஸ் ஏற வரைக்கும் இப்படியே பண்ணிட்டு போவாரு. அதனால அந்த பொண்ணு கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆயிரும். ஈவினிங் பண்ண பெர்ஃபார்மன்ஸ்ல அந்த பொண்ணு மயங்கிரும். அதாவது அந்த பொண்ணுக்கும் அவன பிடிக்க ஆரம்பிச்சுரும் ஹீரோவ. அதனால அடுத்த நாள் அவங்க மீட்டிங் போவாங்க. ஹீரோவும் அந்த பொண்ணும். ஃபர்ஸ்ட் 2 பேரும் சாப்பிட தான் போயிருப்பாங்க. சாப்பிட போனதும் பொண்ணு வந்துட்டு அவனுக்கு ஒரு கிஃப்ட் பண்ணும். அதாவது முத்தார்கன் இருக்கு இல்லையா? அது வாங்கி குடுக்கும். ஹீரோ அத வாங்கி வச்சுட்டு, சரி உனக்கு புடிச்ச பிளேஸ் எதா இருந்தா சொல்லு போலாம் அப்படிங்கும்போது, எனக்கு ரொம்ப புடிச்சது ஸ்கவுட்டிங் பண்றது தான். ஆனா இங்க தான் அந்த மாரி எந்த பிளேஸுமே இல்லையே அப்படின்னு அந்த பிள்ளை ஃபீல் பண்ணிட்டே சொல்லும். ஆனா அவன் வந்துட்டு அப்படி ஒரு பிளேஸ் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸுக்கு கூட்டிட்டு போவான். அது ஒரு பில்டிங்ல ஒரு பிளே கிரவுண்ட் மாரி இருக்கும். சறுக்கி விளையாடுற மாரி ஒரு பிளேஸ். அங்க கூட்டிட்டு போவான். ஹீரோவுக்கு ஸ்கவுட்டிங் பண்ணவே தெரியாது. ஆனா அந்த பொண்ணு நல்லாவே பண்ணும். அதனால 2 பேரும் சேர்ந்து என்ஜாய் பண்ணுவாங்க அந்த இடம். அப்புறம் முன்னாடி ஒரு மோட்டார் பைக் நிக்கிறத பார்த்துட்டு ஹீரோட்ட கேட்கும். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா இப்போ ஓட்ட முடியுமா அப்படின்னு கேட்கும்போது, நான் நினைச்சா முடியாது எதுவுமே இல்ல அப்படின்னு ஓனர்கிட்டயே கேட்டு 2 பேரும் ட்ரிபிள்ஸ் போவாங்க. எல்லா வேலையும் முடிச்சுட்டு 2 பேரும் ஐஸ் சாப்பிட்டே அப்படி நடந்து வருவாங்க. வரும்போது ஹீரோயின் வீட்டு முன்னாடியே வந்துருவாங்க. ஹீரோயின் அப்பதான் வேலையெல்லாம் செஞ்சுட்டு ஒரு தண்ணி எடுத்து வெளிய ஊத்துறதுக்கு வந்திருப்பாங்க. பார்த்த உடனே ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். ஆனா ஹீரோ அதெல்லாம் கண்டுக்காத வா போலாம் அப்படின்னு தனியா கூட்டிட்டு போயிருவான். அந்த பொண்ணு கேட்கும் ஹீரோயின் ஏன் இவ்வளோ ரஃப் அண்ட் டஃப்பா இருக்கான்னு இப்பதான் தெரியுது. அவ வாழ்ற வாழ்க்கை அப்படி ரொம்ப கஷ்டப்பட்ட புள்ள இல்ல ரொம்ப நல்ல புள்ள அப்படின்னு அவ பேசிட்டு வந்துட்டு இருப்பா. அப்போ ஹீரோயினை காட்டுவாங்க. அவன் ஹீரோ பார்த்ததுக்கப்புறம் வேற ஒருத்தவங்க கூட இருக்கிறத பார்த்ததும் அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். வீட்டில் வேலையே செய்ய முடியாது. வேலை செய்ய சொல்லி அம்மா சொல்லுவாங்க. உன்னை என்னால் கழட்ட முடியலம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுவாங்க. ஒரு பாட்டில கழட்டுறதா அவங்க நினச்சா முடியும். மனசு தான் கேட்க மாட்டுது.